நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முதல்ல நாத்திகர் ஒருவர் ஓஷோவிற்கு எழுதிய இன்ட்ரெஸ்டிங்கான கடிதம், பிறகு அதற்கு ஓஷோ எழுதிய பதில், அதற்கு பிறகு கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட த்ரில்லிங்கான அனுபவம். இந்த மூணையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நேற்றுதான் அமெரிக்காவின் நாத்திகர்கள் சங்கத்தின் தலைவரிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. எழுதியவர் வயதான பெண் போல் தெரிகிறது. நான் கடவுள் இல்லை, மதம் இறந்துவிட்டது, மனம் பக்குவப்பட்ட மனிதனுக்கு மதமும் தேவையில்லை, கடவுளும் தேவையில்லை என்று சொல்லியிருந்தேன். அதை கேள்விப்பட்டு மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிதான் என்னை புகழ்ந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கடிதத்தில் இவ்வளவு தைரியமாக பேசிய முதல் நபர் நீங்கள்தான். நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். உங்களிடம் எனது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு நாத்திகர். அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும், ஏன் இந்தியாவிலும் கூட ஏத்திஸ்ட் மூமெண்டை நிறுவியது நான் தான் என்று குறிப்பிட்டு இருந்தார். She is a founder. நான் என்னுடைய உதவியாளரிடம் அந்த பெண்ணிற்கு, நீங்கள் இங்கு வருவதை நான் வரவேற்கிறேன், ஆனால் அதற்கு முன்னால் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலில் நான் ஒரு நாத்திகர் அல்ல. கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவுளை நம்புகிறவரும் சரி நாத்திகரும் சரி இருவரும் முட்டாள்கள்தான். ஏனென்றால் இருவரும் இல்லாத ஒன்றை குறித்து தங்களுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களை கூட மன்னித்து விடலாம், அவர்களாவது குறைந்தபட்சம் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். நீங்கள் கடவுள் இல்லை என்று நம்புகிறீர்கள். உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கடவுள் இல்லை என்று போதிப்பதில் வீணடிக்கிறீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்தது? கடவுள் இல்லை என்றால் முடிந்துவிட்டது. எதற்காக நாத்திகராக இருக்க வேண்டும்? நாத்திகர் என்கிற வார்த்தையை கவனித்தீர்களா? அதற்குள் ஆத்திகர் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. அது ஒரு எதிர்வினை ஆற்றுவது மட்டுமே. நினைத்து பாருங்கள், ஆத்திகம் அழிந்துவிட்டால் நாத்திகர்களின் நிலைமைதான் என்ன? கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் இல்லாவிட்டால், கடவுள் இல்லை என்று சொல்லும்போது கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் கிடைக்காமல் சாக வேண்டியதுதான். ஐ எம் நாட் அன் ஏத்திஸ்ட். நீங்கள் உண்மையில் உலகின் மூலை முடுக்கெல்லாம் கடவுளை தேடி பார்த்தீர்களா? சரி, மூலை முடுக்குகளை விட்டுவிடுங்கள், உங்களுக்குள் தேடி பார்த்தீர்களா? உங்களுடைய நாத்திகம் ஒரு சித்தாந்தம் மட்டுமே, ஒரு நெகட்டிவ் பிலீஃப். நான் நாத்திகன் இல்லை என்பதால் நான் உங்களை ஆதரிக்க மாட்டேன் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு வாருங்கள். பிறகு ஒரு முக்கியமான விஷயம், நான் ஸ்டேட் ஆஃப் நோ மைண்டை போதிப்பவன். எனவே சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற பேச்சிற்கே இடமில்லை. அமைதியை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்தால் நானும் தயார் என்று பதில் எழுதச் சொன்னேன். அழகான கதை ஒன்று. மெடிடேட் ஓவர் இட். ஒரு நாள் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர் ஒருவர் உயரமான மலையில் ஏறிக்கொண்டிருந்த போது கால் சறுக்கியதில் மலை விளிம்பில் இருந்து பள்ளத்தை நோக்கி விழுந்து விட்டார். ஆழமான பள்ளத்தை நோக்கி விழும்போது பாறைகளின் இடுக்குகளில் வளர்ந்திருந்த மரத்தின் சிறிய கிளை ஒன்றை எப்படியோ பிடித்து கொண்டார். கடுமையான குளிரில் கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய பரிதாபமான நிலை அவருக்கு புரிய ஆரம்பித்தது. உயிர் தப்பிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். கீழே தூரமாக தெரியும் பள்ளத்தில் ஊசி ஊசியாக பாறைகள் இருந்தன. மேலே ஏறுவதற்கும் வழியே தெரியவில்லை. ஒவ்வொரு நொடியும் மரக்கிளையை பிடித்து கொண்டிருந்த பிடியின் இறுக்கம் தளர்ந்து கொண்டிருந்தது. இப்போது என்னை கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்.
நான் வாழ்க்கையில் ஒருபோதும் கடவுளை நம்பியதில்லை. ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை தவறானதாக இருந்திருக்கலாம். இனிமேல் இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நினைத்தார். எனவே சத்தமாக, கடவுளே, நீர் இருப்பது உண்மை என்றால் என்னை இந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றும். நான் இனிமேல் கடவுளை நம்புவேன். ஐ வில் பிலீவ் இன் யூ என்றார். அங்கே ஒரு பதிலும் இல்லை. மீண்டும் சத்தமாக கடவுளை அழைத்தார். கடவுளே, நான் கடவுளை நம்பியதே இல்லை. ஆனால் நீர் இப்போது என்னை காப்பாற்றினால் இந்த நிமிடத்திலிருந்து உம்மை நம்புவேன் என்றார். திடீரென்று மேகங்களுக்குள் இருந்து ஒரு குரல் இடி போல் இறங்கியது. இல்லை இல்லை, நீ நம்ப மாட்டாய். உன் போன்ற ஆட்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றது அந்த குரல். மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த மனிதருக்கு மிகவும் ஆச்சரியம். கிட்டத்தட்ட அந்த குரலை கேட்டதும் கிளையை விட்டுவிட்டார் என்று சொல்லலாம். பின்னர் சுதாரித்துக் கொண்டு, ப்ளீஸ் காட், நீங்கள் சொல்வது தவறு. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் இனி உம்மை நம்புவேன் என்றார் பதிலுக்கு. இல்லை இல்லை, நீ நம்ப மாட்டாய். இப்படித்தான் எல்லோரும் சொல்வார்கள் என்றார் கடவுள். இந்த மனிதரோ கடவுளிடம் கெஞ்சினார், வாதிட்டார். இறுதியில் கடவுள், ஆல்ரைட், உன்னை நான் காப்பாற்றுகிறேன். முதலில் கிளையிலிருந்து உன் கையை விடு என்றார். என்னது, கைகளை கிளையிலிருந்து விட்டுவிடவா? என்னை பார்த்தால் உமக்கு பைத்தியம் போல் தெரிகிறதா என்று கூச்சல் போட்டார் அந்த மனிதர். Think about this. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லாத நிலையில் கூட நாம் சரண்டர் ஆவதற்கு பயப்படுகிறோம். இந்த மனிதனோ கிளையை விட்டு விடுவதா? என்னை கேனையன் என்று நினைத்தீர்களா என்று கேட்கிறார். நடுங்கும் குளிரில் கிளைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட கைகள் சோர்வடைந்து எப்போது வேண்டுமானாலும் பிடி நழுவலாம் என்ற நிலையிலும் அந்த மனிதர் சரண்டர் ஆவதற்கு தயாராக இல்லை. God can save you only when you surrender. உங்களுடைய இந்த சரணடைதல் உங்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. உங்களுடைய நம்பிக்கையை வேறு வழியில் நிரூபிக்க முடியாது. பிரார்த்தனைகள் மட்டும் போதாது. இந்த மனிதனும் என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான். ஆனால் அவருடைய நம்பிக்கையை காண்பிக்க முடியவில்லை. Your prayer is important. அதை வலுப்படுத்துவதற்கு நம்பிக்கை வேண்டும். இல்லாவிட்டால் பிரார்த்தனைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய பிரார்த்தனையில் அர்த்தம் உள்ளது என்பதை காண்பிக்கும். Your trust shows that you really mean it. எனவே இதுதான் இன்று நான் உங்களுக்கு தரும் செய்தி. கிளையை விட்டுவிடுங்கள். அப்படி விடும்போது இமீடியட்லி கையை கிளையில் இருந்து எடுத்த அடுத்த நொடி you are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்.